ஹலோ கைஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ். டுடே இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட் சொல்ல போகிறேன். ஏன்னா எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் வந்து டைரக்டாகவே இந்த ஓஎம்எஸ் கரெக்ஷன் ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஹானஸ்டாக இது ஸ்மால் இஷ்யூஸ்லேருந்து இப்போ ஒரு பெரிய இஷ்யூவாக மாறுது. ஓகே, பட் அவர் சொன்ன சில விஷயங்களை வந்து நியூஸ் சேனல்ஸில் லிட்டில் பிட் ட்விஸ்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் நிறைய பேர் என்னன்னா இது அக்செப்டட், இட்ஸ் ஒரு நேஷனல் டிஸ்கஷனாக மாறிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ப்ரெஷர், பெரிய ப்ராப்ளம், மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ், இது எல்லாமே வந்து கொடுக்கறது வந்து பார்த்தோன்னா சிபிஎஸ்சி. இந்த சிபிஎஸ்சிக்கு நான் எந்த விதத்துலையும் சப்போர்ட் பண்ணல. இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஒரு 3 ஆன்சர் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி வந்து சிபிஎஸ்சி இது பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு. அண்ட் ஆல்சோ லைக் ஆன்சர்ஸ் எல்லாம் விட்டு விட்டு அவங்க லைக் ஜஸ்ட் லைக் தட் பிரிண்டிங் ஒழுங்காக பண்ணல, ஃபோட்டோஸ் ஒழுங்காக எடுத்து பண்ணல, இது எல்லாமே பேசி இருந்தோம். ஓகே, பட் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லக்கூடிய கான்செப்ட் என்னன்னா, தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களே பார்த்துட்டு நம்ம வந்து உட்கார முடியாது. இது நடக்கிறது, இது ஆக்சுவலி வந்து சில சில குளறுபடிகள் நடக்குது, நமக்கு நடந்துருச்சு. இது வந்து ஆக்சுவலி ஜஸ்ட் லைக் தட் நான் ஏற்றுக்க சொல்லலை. நிறைய 50% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி காலேஜ் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. மீதி நம்ம இதனால வந்து உங்களுக்கு நிறைய விதமான பிரச்சனை இருக்கு. சரி, அதெல்லாம் பற்றி ஒன்று ஒன்றா பேசலாம். ஓகே, நான் என்ன சொல்ல வரணுன்றதையும் தெளிவாக சொல்றேன். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காரு, இந்த எஜுகேஷன் மினிஸ்டர் இவர் என்ன சொல்லியிருக்காரு, நமக்கு என்ன நடக்கும்ன்றத வந்து தெளிவாக சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனையை வந்து அவர் அட்ரஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெல்லியில் சிபிஎஸ்சி மீட்டிங், ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி கான்பூர், இந்த மாதிரியான பெரிய பெரிய அஃபீஷியல்ஸை வச்சு பேசிட்டு தான் இந்த டிக்ளரேஷனை கொடுத்துருக்காரு. அவர் முழு பொறுப்பை ஏற்றுக்கிறன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ லாஸ்ட் ஃபியூ டேஸில் ஸ்டூடெண்ட்ஸ் அக்ராஸ் இந்தியா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஓஎம்எஸ் கரெக்ஷனை பற்றி. மிஸ்ஸிங் மார்க்கு, ஸ்ட்ரிக்ட் எவாலுவேஷன், அன்செக்ட் ஆன்சர் பேப்பரு, அதை விட பெரிய பிரச்சனை போர்ட்டல் இஷ்யூஸு, பேமெண்ட் ஃபெயிலியரு, இதெல்லாமே வந்து ஒரு கன்ஃபியூசிங் ரீஎவாலுவேஷன். இதை ப்ராப்பராக ஒரு டீச்சர் ஒழுங்காக தான் ரீஎவாலுவேட் பண்ணாங்களா அப்படின்ற ஒரு பெரிய 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 கொஸ்டின்ஸ் வருது. ஓகே, ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரல அப்படின்ற பட்சத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணியிருக்காங்க. நியர்லி 8 lakhs பேப்பர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து ரீவேல்யூவேஷன் போட்டிருக்காங்க. அதாவது 8 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, 8 lakhs பேப்பர்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய மேசிவ் நம்பர். இது ஜஸ்ட் லைக் தட் சிபிஎஸ்சி அப்படியே வந்து உதறி தள்ளிட்டு போக முடியாது. ஓகே, ஸோ ஹானஸ்டாக இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பிரச்சனை வருதுன்னும் போது அதுக்கான கண்டிப்பா இந்த எனக்கு தெரிஞ்சு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் கூட வந்து இந்த எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து பதவியை இவர் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நரேந்திர மோடி கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த தர்மேந்திர பிரதான் இவர் ஹீ இஸ் த எஜுகேஷன் மினிஸ்டர், மிஸ்டர் தர்மேந்திர பிரதான். இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத வந்து தெளிவாக ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். தமிழ் நியூஸ் சேனல்ஸ்ல பேப்பரையே ஃபுல்லாவே ரீஎவலுவேட் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிபிஎஸ்சி 2026 கரெக்ஷன்ஸில் நிறைய பிரச்சனை இருந்தது, நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அஃபிஷியலாக இதுக்கான மேசிவான கலெக்டிவ் ஸ்டெப்ஸை ஐஐடி எக்ஸ்பர்ட்ஸ் கூட நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டூடெண்ட் வாழ்க்கையை டாப் ப்ரியாரிட்டியாக எடுத்துட்டு நான் இதை வச்சு நான் ரொம்ப முக்கியமான முடிவுகளை நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி கான்பூர், இந்த எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டலாம் பேசி இந்த டெக்னிக்கல் கிளிச்சஸை இப்பத்துல இருந்து சரி பண்றதுக்கு நாங்கள் சீரியஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, அண்ட் இதுல எங்கேயுமே மினிஸ்டரு நாங்கள் வந்து ரீவேல்யூவேஷன் போடுறோம், ஃபுல்லாகவே வந்து ரீபேப்பரை வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றத அந்த வார்த்தையை அவர் சொல்லலை. சரி, இது சிபிஎஸ்சிக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் தான். அவர் சொன்னது வந்து ஒரு பெரிய ப்ரெஷர் தான். இது சிபிஎஸ்சி வந்து சுத்தமாகவே ஃபெயில் ஆயிடுச்சு, இதான் உண்மை. சிபிஎஸ்சி பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க்கையோட விளையாடிட்டானுங்க, அதுதான் சொல்லணும். ஓகே, ஓப்பனாக சொல்லணும்னா அதுதான் சொல்லணும். ஸோ இதில் ஹானஸ்டாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா, சிபிஎஸ்சி சைட்லேருந்து டெக்னாலஜிக்கலாக இதை கொண்டு வரணும்னு நினச்சது ஓகே, கேர்லெஸ் இம்ப்ளிமெண்டேஷன் அதுதான் இங்கே பிரச்சனையே. சரி, டிஜிட்டல் கரெக்ஷன் வேணும்னு சிபிஎஸ்சி நினைக்கிறீங்க, டிரான்ஸ்பரன்சி வேணும்னு நினைக்கிறீங்க, ஃபாஸ்டா எவாலுவேஷன் நடக்கணும்னு நினைக்கிறீங்க, நல்ல ஐடியா, சூப்பரான ஐடியா. பட் இதுக்கு பலிகடா யாரு? ஸ்டூடெண்டா? ஸ்டூடெண்ட்ஸை வச்சு எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும்?
ஸோ இந்த இடத்துல வந்து இந்த அன்சர்டனிட்டி உருவாயிருக்கு, டெக்னிக்கல் ஸ்ட்ரெஸ், எமோஷனல் பேனிக், அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சரே வந்து வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுலாம் வந்து பயங்கரமான ஒரு முட்டாள்தனம். நீட் எக்ஸாம் எடுத்துக்கோங்க, அது அது வேற இன்னும் ஒரு பெரிய தொல்லை. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ மார்க். சிபிஎஸ்சி நினைக்கிற மாதிரி இது ஒரு மார்க் கிடையாது. இது வந்து காலேஜ் அட்மிஷன், ஃபேமிலியோடைய எக்ஸ்பெக்டேஷன், நிறைய பேருடைய ஸ்காலர்ஷிப், சில ஸ்டூடெண்ட்ஸோட கான்ஃபிடன்ஸ், அந்த நிறைய பேரோட மென்டல் பீஸ். பேரண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, காலைல எழுந்து சாப்பாடு கடுக்கிறதுலேருந்து, ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க தூக்கத்தை எழுந்து படித்து, எவ்வளோ எமோஷன்ஸ் இது கூட கனெக்ட் ஆயிருக்கு. இது எல்லா பற்றியுமே கவலைப்படாமல் சிபிஎஸ்சி ஜஸ்ட் லைக் தட் பண்ணிடுச்சு. சரி, இதெல்லாம் நடந்துருச்சு, இதை பற்றி நம்ம நிறைய அட்ரஸும் பண்ணிட்டோம். இப்போ வாட்ஸ் நெக்ஸ்ட்? இப்போ ஸ்டூடெண்ட்ஸான நீங்கள் வந்து ரியலிஸ்டிக்காக சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஃபேக் ஹோப்பை நம்பாதீங்க. அண்ட் இட்ஸ் நாட் அ ஃபியர், இட்ஸ் அ ரியாலிட்டி. ஒரு 3 பாசிபிலிட்டிஸை பார்க்கலாம். இவர் இந்த மாதிரி சொன்னதால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி கேட்டிருந்தோம் இல்லையா, கிட்டத்தட்ட 84% பாஸு அண்ட் 15% ஃபெயிலியர். இதில் ஸ்மால் மார்ஜின்ஸில் ஃபெயில் ஆயிருக்காங்க இல்லையா, அந்த 2-3 சப்ஜெக்டாக இருந்தாலுமே ஒரு ஸ்மால் நம்பர்ஸில் ஃபெயில் ஆயிருப்பாங்க. ஈவன் 15 to 20 அந்த மார்க்ஸ்க்குள்ளே ஃபெயில் ஆயிருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையுமே வந்து கன்சிடர் பண்ணி பாஸ் பண்ண சான்சஸ் அதிகம். ஆனால் இதை ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. இது சிபிஎஸ்சி வந்து நாங்கள் வந்து ஃபெயிலியர் தான் நாங்கள் அப்படின்னு ஓப்பனாக ஒத்துக்கிட்டு நாங்கள் கிரேஸ் மார்க் போடுறோன்னு ஒத்துக்க மாட்டாங்க. அதை கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஆனால் இது பாஸ் பண்ண பெர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமாக தர சான்சஸ் இருக்குது. செகண்ட் பாசிபிலிட்டி, ரீஎவாலுவேஷன். இந்த ரீஎவாலுவேஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க இல்லையா, அதை ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுவாங்க இந்த ஐஐடி எக்ஸ்பர்ட்டு. இந்த மாதிரி அன்செக்ட் ஆன்சர்ஸ், இந்த ஸ்கேனிங் இஷ்யூஸ், டோட்டல் மிஸ்டேக்கிங், டெக்னிக்கல் எரர்ஸ், அப்புறம் சில சீரியஸான பிரச்சனைலாம் பேப்பரே மாறி இருக்குன்னு சொல்கிறாங்களே, இது எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சில நேரத்தில் ஏதாவது நீங்கள் உண்மையிலேயே பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு மார்க்ஸ் வந்து ப்ராப்பராக அவார்ட் பண்ணுவாங்க. ஓகே, மூணாவது பாசிபிலிட்டி, சிபிஎஸ்சி ரிலாக்ஸேஷன்ஸ் கொஞ்சம் கொடுக்கலாம். எவாலுவேஷன் ப்ரெஷரை கொஞ்சம் இந்த மாதிரி குறைக்கிறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீவேல்யூவேஷன் மார்க்ஸை கொஞ்சம் கொடுக்கலாம். அதாவது ஆனால் கிரேஸ் மார்க்ஸ் கிடையாது. இதை யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தானே தவிர்த்து இது எல்லாருக்கும் கொடுக்கறதுன்றது சாத்தியம் கிடையாத ஒரு விஷயம். ஓகே, ஆனால் போர்ட் யூஸ்வலி அவாய்ட் சேயிங் தட் ஓப்பன்லி, பட் இன்டென்ஷனலி they may support the borderline cases and increase moderations and help pass percentage. ஸோ இதனால கொஞ்சம் இந்த பிரச்சனை கொஞ்சம் குறையலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஓகே, இதுதான் முக்கியம். பேப்பரே ஃபுல்லாக ரீவேல்யூவேஷன் பண்ணுவாங்களா எல்லா பேப்பரையும் கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேர் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டாங்க. அது ஒரு வேர்ல்டு லெவலில் பிரச்சனையை உருவாக்கும். இந்தியாவில் மட்டும் சிபிஎஸ்சி கிடையாது, வேர்ல்டு லெவலில் பிரச்சனையை உருவாக்குன்றதால அது நடக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மி. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் நீங்கள் ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணியிருக்கீங்களா, யூ பிலீவ் இட், அதில் நல்ல விஷயங்கள் நடக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் நவ் ஆர் எமோஷனலி வர்னரபிள். அதை வச்சு இந்த சும்மா வந்து ஒரு ஃபேக்கான நியூஸ் சேனலும் போட்டு இருக்காங்க. பிகாஸ் ஃபியர் மேக்ஸ் பீப்புள் பிலீவ் எனிதிங் தட் டெம்பரரி ஹோப். இவங்க வந்து என்ன சொல்றாங்க, லைக் ஒரே சொல்லிட்டாரு ரீகரெக்ஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, பட் அது உண்மை கிடையாது. ஓகே, அண்ட் 20 மார்க்ஸ் வந்து இவங்க கொடுக்க போறாங்க. சிபிஎஸ்சி வந்து லைக் 20 மார்க்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பண்றாங்க. 20 மார்க்ஸ் கொடுக்கறதுக்கு நீங்க இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹோப் இஸ் குட், பட் ஃபால்ஸ் ஹோப் இஸ் டேஞ்சரஸ். அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே, இதுல பேரண்ட் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ரைட் நவ். Many students are mentally frustrated and exhausted. அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. Even some students are not sleeping properly because of the result. Continuously refreshing the YouTube because of this fake rumors and checking the fear of failure becomes high. This is the time that students need emotional support. நீங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணணும் அவங்களுக்கு. அவங்கள காம் பண்ணுங்க, அவங்கள பேலன்ஸ்டா கைட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இன்னும் போட்டு ப்ரெஷர் பண்ணுறது வந்து எந்த விதத்துலையும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, பேரண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஒன் எக்ஸாம் cannot define your child's intelligence, future or life value. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்கள் வாய்ஸை ஆல்ரெடி ரைஸ் பண்ணிட்டீங்க, ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சண்டை போட்டாச்சு, ப்ரூஃபை காமிச்சாச்சு, ஜென்யூன் கன்சர்னையும் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு.
இது எல்லாம் நடந்துருச்சு, நேஷனல் லெவல்ல இஷ்யூ போயிடுச்சு, மினிஸ்டரே ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாரு. இதுல நீங்க கண்டிப்பா ரீவேல்யூவேஷன் போட்டீங்கன்னா உங்களுக்கான கிரேஸ் மார்க்ஸ்ன்றத இன்டைரக்டா கிடைக்க அதிகமான சான்சஸ் இருக்கு. ஓகே, கண்டிப்பா நீங்க லைக் ஜஸ்ட் பார்டர்ல ஃபெயில் ஆயிருக்கீங்கன்னா பாஸ் ஆக சான்சஸ் அதிகமா இருக்கு. அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. பட் இது நல்லது நடக்கும்ன்றத நம்ம நம்புவோம். ஓகே, I genuinely feel something positive may happen with this situation. I accept it. Okay. And I will be very much supportive for you people. நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோட கன்சர்னையும் அதிகமாக இது பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து இந்த ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்து ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்து ரொம்ப அதிகமாக வாய்ஸ் கொடுத்துருங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கை தான் வீணாகுது. மற்றவங்களுக்கும் ஸ்காலர்ஷிப்ஸ் போகுதுன்றது நிறைய பேர் சொல்றீங்க, எனக்கு புரியுது. So don't destroy your mental peace with the rumors. That's what I'm telling you. And if any official positive update comes, I will for sure I will explain it clearly for all of you immediately. Maybe நீங்க நைட்டே ஏதாவது வரலாம். அப்படி சப்போஸ் அந்த மாதிரி முழுக்க பேப்பர் ரீவேல்யூவேஷன் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா ஃபெயிலியர்ஸ்க்கு கண்டிப்பா பாஸ் போட்டு விட்டுருவாங்க. அது கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஃபேர்னஸ் அண்ட் ஹானஸ்டான நம்ம கேட்கக்கூடிய எல்லா விஷயமும் உண்மையாக நியாயமான ஒரு விஷயம்தான், நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். அண்ட் கண்டிப்பாக அது நடக்கும்னு நான் நினைக்கிறேன். சில பேர் கமெண்ட்ல எனக்கு கேட்டிருக்க விஷயத்துக்கும் பதில் நான் சொல்லிடுறேன். என்னன்னா, நான் வந்து சிம்பிளாக சும்மா நீங்கள் போர்டு சிபிஎஸ்சிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, சும்மா அப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சிபிஎஸ்சிக்கு சப்போர்ட் பண்ணலப்பா. நான் என்ன சொல்கிறேன், அஃபிஷியலாக ஏதாவது அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நமக்கு தேவைதான். இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன். இது இன்னொன்னு, இப்போ இது வந்து ரீவேல்யூவேஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் உங்களுக்கு ஒரு 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 ஆக்சுவல் ரியாலிட்டி சொல்றேன். இன்னைக்கு ஆரம்பிச்சா கூட 1 மாசம் ரீவேல்யூவேஷன் நடக்கும். எல்லா பேப்பரும் நடக்கணும், எல்லா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் நடக்கணும். 1 மாசம் குறைஞ்சபட்சம் 1 மாசம் ரீவேல்யூவேஷன் நடந்து அதை ஒழுங்குபடுத்தி அதை கிளியர் பண்ணி அனுப்புறதுக்கு கரெக்டா இன்னொரு 1 மந்த் ஆகும். கண்டிப்பா 2 மந்த்ன்றது வெரி ஷார்ட் டைம். நீங்க அதிகபட்சம் எடுத்துக்கலாம் 1.5 மாசத்துல இருந்து 2 மாசம். இப்பவே நம்ம மே மந்த் முடிஞ்சு ஜூன் மந்த் ஆரம்பிக்கும். ஜூன், ஓகேவா, ஜூன் ஜூலை, திரும்ப ஆகஸ்ட்ல உங்களுக்கு இந்த விஷயங்கள், அதாவது ரிசல்ட் வந்து அதுக்கடுத்து நீங்க காலேஜ் போனீங்க. நடுவில் நீட் எக்ஸாம் வந்து நிக்குது. அது வேற ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. என்னத்த சொல்றதுன்னு தெரியல. இது எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கே இது வந்து பாசிபிள் இல்லைன்னு தோணும். அப்போ இதை வந்து கொண்டு வர்றதுன்றது வந்து பெரிய 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 ஹைலி டிஃபிகல்ட், நடக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாஸ் கொடுங்க. அதாவது பார்டர்ல பாஸ் ஆயிருக்க இது பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு பாஸ் பர்சன்டேஜ் கொடுங்க. எனக்கு தெரிஞ்சு 85ன்றது 98 மாறணும். ரொம்ப ஒண்ணுமே இல்லாதவங்களை நான் பத்தி பேசல. ஓகே, 5 பேப்பரையும் பிளாங்கா விட்டு வந்தேன். நான் பிசிக்ஸ்ல நான் பார்த்தேன் 32 பேஜஸ் எழுதின பையன் வந்து 20 மார்க்ஸ் எடுத்திருக்கான். கண்டிப்பா அதுல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. அது பிரச்சனை என்னன்னா, முதல்ல இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுக்குறீங்க. அதுவே ஒரு பயங்கரமான ஒரு முட்டாள்தனம் இல்லையா? ஸ்டூடெண்ட்டை வந்து நீங்க தேவையில்லாம ரொம்ப கோவப்படுத்தி பாக்குறீங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாதிரி அதுல எல்லாத்தையும் 12th ஸ்டூடெண்ட்டே வந்து நீங்க கோவப்படுத்தி பாக்குறதுக்கான விஷயங்களா மாறிடும். ஐ திங்க் ஸோ. இந்த விஷயத்துல இந்த வீடியோல எல்லாத்த பத்தியும் பேசியிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நான் உட்காந்துட்டு சும்மா பேசல, எனக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கான எல்லா கிளாரிட்டியும் கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் பேசுறேன். ஓகே, கண்டிப்பா இந்த வீடியோல எல்லா விதமான கிளாரிட்டியும் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். கமெண்ட்ல சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். கிரேஸ் மார்க்ஸ் கண்டிப்பா நமக்கு இது பண்ணிருக்காங்க. நீங்க ரீவேல்யூவேஷன் போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். லிங்க் ஒர்க் ஆகாத கவலையே படாதீங்க, அதுவும் பெர்ஃபெக்டா நடக்கும். ரீவேல்யூவேஷன் எல்லாரும் போடுங்க. அதாவது ரீவேல்யூவேஷன் நீங்க பேப்பர்ஸ் வாங்கிருக்கீங்களா, அது போடலாமா போட வேணாமான்றீங்களா, போடுங்க. இதுல இன்னொரு ஒரு மோசமான தன்மை என்னன்னா, ரீவேல்யூவேஷன்ல ஸ்டேட் போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த பேப்பரையும் ரீவேல்யூட் பண்ணுவாங்க. இதுல ஒரு கொஸ்டினுக்கு 25 ரூபாய். அதெல்லாம் தயவு செஞ்சு அது சிபிஎஸ்சி வந்து ஒரு அப்டேட்ல அதை வந்து ஒழுங்கா நிறுத்தணும். ஒரு கொஸ்டினுக்கு 25 ரூபாய். ஒழுங்கா நீங்க பண்ண தப்ப நீங்க சரி பண்ணுங்க. நாங்க என்னத்துக்கு அதெல்லாம் பே பண்ணணுன்றத இன்னும் உட்காந்து எந்தெந்த கொஸ்டின் நாங்க யோசிச்சுன்னு இருக்கோம். ஒட்டுமொத்தமா தப்புனா ஒட்டுமொத்தமா பண்ணுங்க, அவ்வளவுதான். இதுதான் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ இதை தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். நல்லதே நடக்கும், கான்ஃபிடென்ட்டா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.